ஹalleluya! தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு வருவதற்கு அவர் கொடுத்த வாய்ப்பிற்காக அவரை துதிக்கிறேன். நீங்களும் எவ்வளவோ ஆர்வத்தோடு ஒவ்வொரு நாளும் அனுதின தியானத்துல கலந்து கொள்வதற்கும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் தேவனை துதிக்கிறேன். நீங்க அனுப்புற வாட்ஸ்அப் மெசேஜஸும் நாங்க கமெண்ட்ஸும் பார்க்கிறோம். உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் பார்த்து ஆண்டவரை துதிக்கிறோம். உங்க ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் தேவ சமூகத்துல தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்க யாரும் எங்க இருந்து பாக்குறீங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனா தேவன் கொடுத்த இந்த பந்தத்திற்காக தேவனை துதிக்கிறோம். இப்படியாக ஒரு வழியை திறந்து தினமும் ஆண்டவருடைய வார்த்தையை இப்படியாக அந்தந்த நாளைக்கு தேவையான மன்னாவை அன்றைக்கு கொடுத்தது போல ஆண்டவர் கொடுக்கிற செய்தியோடு உங்களிடத்துல வந்துட்டு இருக்கோம். வாங்க சிறிய ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம இன்றைக்கும் தியானிப்போம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஜீவ ஊற்றல்லவா. முடிந்து விட்டது என்ற வார்த்தை இல்லாமல் எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ளவும் பலப்படுவதற்கும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னொரு முறை இன்றைக்கு எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தினமும் வேதம் வாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கீங்களா? மெதுவா மாத கடைசிக்கு வர்றதுக்குள்ள நம்மளுடைய பக்தி முடிந்து விட்டதா? சம்பளம் வந்ததும் மாதம் தொடங்கினதுல இருந்து நன்றாக இருக்கும், மாத கடைசி வர்றதுக்குள்ள நெருக்கமாயிடும் பாருங்க. அது போல நம்ம பக்தியில கூட ஆரம்பித்த பின்பு கொஞ்சமா இறங்கி விடுவது என்பது இந்நாட்கள்ல அநேக விசுவாசிகளை பார்க்கிறோம். பட் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்பது சூரிய உதயம் போல இருக்குமே தவிர சூரிய அஸ்தமனத்தை போல இருக்காது. புரிஞ்சுதா? சூரியனின் உதயம் கீழிருந்து மேல் வரைக்கும் நண்பகல்ல நம்ம தலைக்கு மேல நிற்கும், அது உச்சத்துல இருக்கும். அப்படியாக தேவ ஆசீர்வாதம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கணும். சூரிய அஸ்தமனம் என்பது உச்சியில இருக்கிற அது கொஞ்சமா இறங்கி மொத்தமா மறைந்து விடும் பாத்தீங்களா? அப்படியாக அநேகர் அன்றைக்கு தேறின பக்தர்களாக இருந்தவங்க, நல்ல ஜெப வீரர்களா இருந்தவங்க, நல்ல விசுவாசிகளா இருந்தவங்க, நல்ல ஊழியக்காரங்களா இருந்தவங்க கூட கொஞ்சம் அவங்களுக்குள்ள அலட்சியம், அஜாக்கிரதை, அவிசுவாசமும் அகங்காரமும் இப்படிப்பட்டவைகள் நுழைந்து மெல்லமா அவங்க பின்வாங்கி போவதை பார்க்க முடியும். நம்ம பக்தி வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வது ஒரு பகுதி, அந்த பக்தி வாழ்க்கையில வளருவது இன்னொரு பகுதி. சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்தவர்களாய் ஜாக்கிரதையுள்ளவர்களா இருக்கணும்னு வேதம் எச்சரிக்குது. எரேமியாவின் புத்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா 13ஆம் வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. எரேமியாவின் புத்தகம், உங்களுக்கு அதிகாரம் சொல்லியா, 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் கூட 2 தீமைகளா 22 தீமைகளா? எத்தனையோ விதத்துல நம்ம தவறுகளை செய்யறோம். ஏன்னா பிசாசு எப்பவுமே நம்மள பின்னுக்கு இழுக்க முயற்சி செய்துட்டு இருக்கான். தேவன் செய்த நன்மைகளை மறந்து விடும்போது நமக்குள்ளே ஒரு விதமான ஸ்டபர்னஸ், ஒரு விதமா கடினமாகி விடுவோங்க. எங்கே தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரோ, எப்படி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ என்றைக்கு மறக்க கூடாதுங்க. இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் எவ்வளவு நேசித்தாரு சொல்லுங்க? எந்த ஜனத்தாரையும் தேவன் அந்த அளவுக்கு இதுவரை யாரையும் நேசிக்கலங்க. அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார், அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார். அவங்க முறுமுறுத்து கொண்டிருந்தாலும், அவங்க பக்தி சரியில்லைனாலும் அவங்களை சங்கரித்து போடாமல் அவர்களை நேசித்து சகித்து கொண்டு 40 வருஷங்கள் அவர்கள் கால் வீக்கமடையாமல், வஸ்திரங்கள் பழையதாகாமல், காலணி அந்து விடாமல், பகலிலே மேகஸ்தம்பத்தோடு இரவிலே அக்னி ஸ்தம்பத்தோடு அவர்களை காப்பாற்றி அவர் கிருபை காட்டின போதும் அவர்கள் இன்னும் முறுமுறுத்து கொண்டு விபச்சாரம் செய்து கொண்டு, அவர்களில் இருந்த பல ஜாதியான கலப்பினத்து ஜனங்கள், அந்நியரா இருக்கிறவங்க விசுவாசிகளை திருமணம் செய்து கொண்டா பிறக்கிறது யாருங்க? அவங்க விசுவாசியா அவிசுவாசியா? இது கொஞ்சம் அது கொஞ்சம் இருக்கும். அவர்களிடத்திலே இருக்கிற அந்த சோர்வான அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து போனாங்க. இன்றைக்கு கூட விசுவாசிகளுக்கு அவிசுவாசிகளோடு தொடர்பு என்ன? தேவனுடைய ஆலயத்துக்கும் பாகாலுக்கும் சம்பந்தம் என்ன? இன்றைக்கு அநேகர் நாம தேவ பிள்ளைகள்னு சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனா வெளியே இருக்கும்போது உலகத்தாரை விட
அநியாயமா வாழ்ந்துட்டு இருக்கோம். வெளியே இருக்கும்போது நான் தேவனுடைய பிள்ளை என்ற விஷயமே எண்ணத்துல இருக்கிறது இல்ல. பாக்குறவங்க உங்களுக்குள்ள கிறிஸ்துவ பார்க்க முடியல. நீங்க ஒரு விசேஷித்த நபர் என்று அவங்களால தெரிந்து கொள்ள முடியல. இஸ்ரவேல் ஜனத்தோடு சொன்னார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்திருக்கிறாங்க. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டிக் கொண்டார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். அவர்களுக்கு தேவையான விதத்துல அவங்க தொட்டிகளை செய்து கொண்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வீட்டுக்கு முன்னாடி கிணறு இருக்குங்க. அந்த கிணற்றின் தண்ணீர் சுத்தமாக நல்ல சில்லுன்னு வடிகட்டி எடுத்தது போல இருக்கும். வாசல்லையே உள்ள வருகிறவங்க கால்களை சுத்தம் செய்து கொள்வாங்க. அதே கிணற்றின் தண்ணீரை குடிப்பாங்க. எல்லா வேலைக்கும் பயன்படுத்தி கொள்வாங்க. சுத்தமாக இருக்கும். ஃபில்டர் செய்ய வேண்டிய அவசியம், கெமிக்கல் போட வேண்டிய அவசியம், பாட்டில்ல பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எடுத்து பத்திரப்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அந்த தண்ணி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏன்னு சொன்னா புதிய தண்ணீர் பொங்கிக் கொண்டே இருக்கும். அதுல அந்த கிணற்றுல ஊற்று இருக்கு. அந்த ஊற்றுல தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கிறதுனால எவ்வளவு பேர் அதுல தண்ணீர் எடுத்தாலும் எடுக்க எடுக்க அது மீண்டும் நிறைந்து கொண்டு இருக்கும். அதே ஒரு வாட்டர் டேங்க்னு வச்சுக்கோங்க. இப்ப அப்படித்தானே நம்ம எல்லாம் கிணறுகளை யாரும் வெட்டி கொள்றதில்ல. ஒரு வீடு கட்டி கொண்டு அது மேல ஒரு வாட்டர் டேங்க் வச்சு அந்த போர் போட்டு நேரா அந்த டேங்குக்கே தண்ணியை ஏத்துறாங்க. அந்த டேங்க்ல ஸ்டாக்னன்ட் ஆயிடுது, அங்க நின்று விடுகிறது தண்ணீர். எவ்வளவு ஜெர்ம்ஸ் உருவாகுதோ, அந்த டேங்கை சுத்தப்படுத்தலைன்னா எவ்வளவு இன்ஃபெக்ஷன்ஸ் வருகிறதோ, அந்த குழாய்களை சுத்தப்படுத்தலைன்னா அதுல ரஸ்ட் எல்லாம் எத்தனை விதத்துல அது எவ்வளவு நஷ்டத்தை உண்டாக்குது என்பதை ஜனங்க உணர்றதில்ல. ஜீவ தண்ணீர் ஊற்றாக உனக்கு எப்போ எது வேண்டுமோ அதை கொடுக்கிற நான் இருந்தா நான் தொட்டியை உருவாக்கி கொள்ளுவேன், நான் டேங்கை கட்டி கொள்ளுவேன், நான் அவைகளை பிரிசர்வ் பண்ணி வைத்துக் கொள்ளுவேன். ஐயோ, தண்ணீர் கூடங்க தேங்கி இருந்தா பாழாயிடும். தெரியும் இல்லையா நமக்கு? ஜீவ தண்ணீரின் ஊற்றின் அண்டையில அது கிளீனா இருக்கும். சுற்றி இருக்கிற இடம் கூட கிளீனா இருக்கும். யாரும் கிளீன் பண்ண தேவையில்ல. புதிய நீர் ஊறிக்கொண்டிருந்தா பழைய தண்ணீர் போய்கொண்டே இருப்பதால, அது பாய்ந்து கொண்டே இருக்கிறதுனால அந்த போர் கிட்டையாவது, அந்த கிணறு கிட்டையாவது, அந்த ஊற்றிலாவது எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்காது. ஆனா மனுஷன் இன்றைக்கு தொட்டிகளை கட்டி கொண்டாங்க. அந்த தொட்டிகள் கூட வெடிப்புள்ளதா தண்ணீர் நிக்காதான். அந்த டேங்க்ஸ்க்கு ஹோல் விழுந்துருச்சுன்னா அது ஒழுகிக்கொண்டே இருக்கும். அது ஒழுகி ஒழுகி அந்த சுவர் எல்லாம் வீக் ஆகிட்டே இருக்கும். பக்கத்து வீட்டு சுவர்ல ஒழுகுனா அவங்க சண்டைக்கே வந்துருவாங்க. இவ்வளவு மோட்டரை போட்டு இவ்வளவு கரண்ட் பில்லை கட்டி மேல தண்ணி ஏத்தி அதெல்லாம் கீழே ஒழுகுச்சுன்னா என்ன பிரயோஜனம்? இது ஒரு உதாரணமா சொல்லியிருக்கிறாரு. ஆனா நம்ம வாழ்க்கையில் எப்படிதான் இருக்குங்க. ஏதோ சம்பாதித்து விட்டேன், எதையும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன்னு லோன்ஸ் கொடுத்திருக்கிறேன், வட்டி வியாபாரத்துல என்னுடைய பணத்தை சுழட்டிட்டு இருக்கேன், அது ஜாஸ்தியாகி என்னிடத்துல வரும். அநியாயமா கஷ்டப்படாம ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்தது போல கொடுத்து திரும்ப வட்டியோடு கூட வாங்கி கொண்டு பெரியால் ஆகிவிடலாம். நாளைய குறித்த கவலையோடு பின்பு தேவைப்படுகிற விஷயங்களுக்காக நாம சேர்த்து வைத்துக் கொள்ளுவோம், ஒளித்து வைத்துக் கொள்ளுவோம் என்ற ஆலோசனை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோங்க. ஆனா என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், யெகோவா ஈரே. அவர் பார்த்து கொள்ளுவார். எது எப்போ தேவையோ அதை அவர் கொடுப்பார். அவர் ஜீவ தண்ணீரின் ஊற்றா இருக்கிறார். அவர் கிருபை குறையாது. அவர் அன்பு உலர்ந்து போகாது. அவர் ஜீவனுள்ள தேவன் என்று அவர் மேல நம்மளுடைய விசுவாசத்தை வைக்காம பேங்கை நம்பிக்கொண்டு பேங்க்ல வச்சுக்கிட்டா எங்களுக்கு சேஃப்டின்னு சொல்றாரு ஒருத்தர். பேங்கே இழுத்து மூடுறாங்க இல்லையா? அநேக முறை பேங்க்ஸ் கூட இன்றைக்கு ஒரு நிலையை தாண்டி ஒரு அளவுக்கு மிஞ்சி பணத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு எத்தனையோ ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். உன் பணத்தை நீ எடுக்க நீ போய் லைன்ல நிக்கணும். எவ்வளவு கஷ்டப்படணும்னாலும் ஆயத்தம் தான். ஆனா ஏசப்பா கிட்ட முழங்கால் போட்டு ஜெபிங்க. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம். அவர் எல்லா தேவையும் சந்திப்பார். பரலோகத்தின் நம்முடைய எல்லா தேவையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவர் நாமத்திலே நாம் கேட்டால் எல்லா தேவையும் சந்திக்கிற ஆண்டவர் இருக்கிறாரு.
என்று நம்புங்கன்னா ஆண்டவரை நம்ப மாட்டாங்க, பணத்தை நம்புவாங்க, பேங்கை நம்புவாங்க, மனுஷங்களை நம்புவாங்க. 2 தவறுகளை செய்யறாங்க. ஜீவ தண்ணீராகி என்ன நம்ப மாட்டாங்க, என்னன்னா என்ன இல்ல, ஆண்டவரை. ஆண்டவரை நம்புவதில்லை, அது ஒன்று. இன்னொன்னு, அவசியம் இல்லாதவங்கள, உங்களுக்கு தீமை செய்யறவங்கள, உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்துறவங்கள, உங்களுக்கு நன்மை உண்டாக்காதவங்களோட நீங்க சகவாசம் செய்றீங்க. சொல்லுங்க, நீங்க நிஜமா எவ்வளவு நேரம் தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய பிள்ளைகளோடு சகவாசம் செய்றீங்க? எவ்வளவு நேரம் உங்களுடைய உலக நண்பர்களோடு நேரம் செலவிடுறீங்க? காலையில எழுந்தா எவ்வளவு நேரம் நீங்க தேவனுடைய வசனத்தை கேட்கறீங்க? எவ்வளவு நேரம் அவங்க விஷயங்களையும் இவங்க விஷயங்களையும் உலக விஷயங்களையும் கேட்கறவங்களா இருக்கிறீங்க? எவ்வளவு காலம் நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்க முடியுது? எவ்வளவு காலம் இந்த உலகத்துல வேலைகள், உத்தியோகத்துக்காக, சந்தோஷத்திற்காக மணி கணக்குல உங்க நேரத்தை வீணடிச்சு கொண்டு இருக்கிறீங்க? உங்க ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார்ன்ற விஷயத்த, உங்க ஆண்டவர் உங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார்ன்ற விஷயத்த, உங்க ஆண்டவர் தன்னுடைய ஜீவ தண்ணீர் ஊற்றிலிருந்து, ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என்னை விசுவாசிக்கிறவனின் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீரின் ஊற்றுகள் ஊறும். ஒருமுறை பார்ப்போம். 4:14 யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவன் தாகமாய் இருக்க மாட்டான். அது அவனுக்குள்ளே ஊறுகிற நீரூற்றா இருக்கிறதுனாலே, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். ஏசாண்டவர் ஆசீர்வதித்தால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். எல்லா சின்ன விஷயத்துக்கும் மனுஷங்க கிட்ட போகாதீங்க. பணம் தான் எல்லாம் நினைக்காதீங்க. உலகத்தில் இருக்கிற வகை வகையான ஆலோசனைகளோடு, பிளான்ஸோடு, இன்வெஸ்ட்மெண்ட் செய்து, இதை வாங்கி அங்க விற்றா, அங்க வாங்கி இங்க விற்றா, இதை இப்படி செய்து, இதை இப்படியாக எக்ஸ்போர்ட் செய்தா, இதை இம்போர்ட் செய்தா இவ்வளவு வரும், நான் இப்படி ஆயிடுவேன்னு எத்தனை கனவு காண்றாங்க இன்றைக்கு. அநேகம் வியாபாரம் செய்யறவங்களுக்கு கடைசியில மீறது கடன் தானா. அநேக வியாபாரிகள் இன்றைக்கு திடீரென மேல வராங்க, திடீரென்று அவங்க நில் பேலன்ஸுக்கு வந்து தற்கொலை கூட செய்து கொள்றாங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறாரு. எந்த நாளுக்கு அந்த நாள் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஜீவ தண்ணீரின் ஊற்றை உங்களுக்குள்ளேயே வைக்கிறான்னு சொல்றாரு. ஆமாங்க, இயேசுவின் வார்த்தைகள் ஜீவ தண்ணீர் ஊற்று. தினமும் வசனத்தை வாசித்து தியானிங்க. உங்க இருதயத்துல எவ்வளவு ஆறுதல் கிடைக்குமோ, வசனத்தை தியானிக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கிடைக்குமோ நீங்க அனுபவித்து தெரிந்துக்கலாம். அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? சங்கீதம் 1, துன்மார்க்கர் ஆலோசனையில் நடவாமல், பாவையின் வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிறவன் பாக்கியவானவன். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா! தேவன் உங்களை பலன் கொடுக்கிறவங்களா செய்யணும்னு, உங்களை சக்சஸ்ஃபுல் பர்சனா செய்யணும்னு, உங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா, உங்க ஓன் பிளான்ஸ் போட்டுட்டு தேவனுடைய வழிகளுக்கு விரோதமா, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமா, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா அனாவசியமான வியாபாரங்கள், அனாவசியமான வேலைகள், அனாவசியமான காரியங்களை வைத்துக்கொண்டு உண்மையுள்ள தேவனை விட்டுவிட்டு உண்மையில்லாத ஜனங்களை, நிலையான தேவ ஆசீர்வாதங்களை விட்டுவிட்டு நிலையற்ற ஆசீர்வாதங்களுக்காக, பணத்துக்காக ஆசைப்படுறவங்களாக இருந்தா எவ்வளவு பயங்கரங்க. என் ஜனங்கள் என்னை விட்டுவிட்டது ஒரு தவறு, அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாதவைகளை பிடித்துக் கொள்வது இன்னொரு தவறு. இன்றைக்கு நாம எந்த விஷயத்துல குற்றம் செய்தவங்களா இருந்தாலும், ஆண்டவருடைய சமூகத்தை இழந்திருந்தாலும், உலகத்தின் மேல ஆதாரப்பட்டு நஷ்டம் போயிருந்தாலும், திரும்பி வந்தா நம்மை ஆண்டவர் மன்னிப்பதற்கு, நாம் இழந்து போனதை மீண்டும் தருவதற்கு எப்போ ஆயத்தமா இருக்காரு. மனம் வருந்தி மனம் திரும்புவதை பார்க்கிலும் விடுவிக்கப்பட வேற வழி இல்லைங்க. நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை ஆண்டவர் சிலுவையில செய்திருக்கிறதுனால அதை அங்கீகரித்து மனம் திரும்பி நம்ம பாவங்களை அறிக்கை செய்தா அவர் நம்மை சுத்திகரித்து மாற்றுவார். ஆண்டவரை விட்டுவிடாதீங்க. அவரை நம்பினவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவு இருக்காது.
ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, யார் யார் எங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, இந்த ஜெபத்துல கலந்து இருக்கிறாங்களோ, அவர்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பஞ்சத்தையும் கஷ்டத்தையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல துரத்துகிறோம் ஆண்டவரே. உங்க அன்பை அவங்களுக்கு கொடுங்க, உங்க சமூகத்தை அவங்களுக்கு கொடுங்க, உங்க சமாதானத்தை அவங்களுக்கு கொடுங்க. ஒவ்வொருவரின் இருதயமும் ஜீவ தண்ணீரின் ஊற்றா இருக்கும்படி ஆண்டவரே, அங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் அவங்க உத்தியோகத்துல உங்க ஆசீர்வாதத்தை பார்க்கும்படி, அவர்கள் செய்வதெல்லாம் பலிக்கும்படிக்கும் நீங்க உதவி செய்யுங்கப்பா. உம்மை நம்பினவர்களை நீர் விடமாட்டீர் என்ற விஷயத்தை உணர்ந்து, எத்தனை பேருக்கோ இல்லாத பாக்கியம் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுவை அறிந்து கொள்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர் என்று உங்களை கனப்படுத்துறவங்களா இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக. ஆமென். உங்க ஜெப விண்ணப்பங்கள் பாருங்கள் 8939801234 என்ற நம்பருக்கு தினமும் சொல்றீங்களேன்னு கேக்குறீங்களா? சிலர் புதுசா பாக்குறாங்க இல்லையா, அவங்களுக்காக தான். நீங்க எந்த தேசம் எந்த ஊர்ல இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜை வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிச்சயமா நாங்க அதை பார்க்குறோம். அதுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். டாக்டர் ஜெய்பால் யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பேரையும் ஊரையும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்த நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் மீண்டும் கர்த்தருடைய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.